ரஷ்யாவ பொறுத்தவரை அடுத்த வேலைகள ஆரம்பிச்சுட்டாய்ங்க. காரணம் என்ன அப்டின்னா, அமெரிக்காவுக்கு இப்ப ஹெவி பிரஷர். முந்தி ஹெவி பிரஷர்ல தான் ட்ரம்ப் சுத்திக்கிட்டு இருந்தாரு. என்ன அப்டின்னா, "ஏலே ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த 24 மணி நேரத்துல நிறுத்துறேன்னு சொன்ன" அப்படிங்கிற பிரஷர் தான். இப்ப அதுக்கும் மேல ஈரானுக்குள்ள சம்பவம் செய்ய தெரியாம செஞ்சிருக்காய்ங்கப்பா இவனுங்க அப்படின்னு உள்ளூர்ல கழுவி கழுவி ஊத்துறாய்ங்க. அவரும் பக்கத்துல வைஸ் பிரசிடென்ட்டோடயும் சரி, பென்டகன் சீஃப்போடயும் சரி, மாறி மாறி நின்னு, "ஏலே நம்ம பைலட்ட சொல்றியா? நம்ம ஆயுத பலத்த சொல்றியா? நம்ம அதிபர சொல்றியா? அமெரிக்க பற்றே இல்ல" அப்படின்னு டைப்பா ஆத்தி பாக்குறாரு. ஒரு பயலும் டீ வாங்கி குடிக்க மாட்டேங்கிறான். இந்த பிரஷர்ல அவரு இருக்கும்போது, உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யாவ மிரட்டுவாரு, உக்ரைன மிரட்டுவாரு. ரஷ்யாவையும் மிரட்ட மாட்டாரு, உக்ரைனையும் மிரட்ட மாட்டாரு. ரஷ்யாவ என்னைக்காச்சும் அமெரிக்கா மிரட்டியிருக்கா? ஒரு பயலும் மிரட்ட மாட்டாய்ங்க. அது ஓகே, நம்ம நண்பன் இருக்கட்டும். இந்த பக்கம் உக்ரைனையும் மிரட்ட மாட்டாய்ங்க. ஆயுதத்த நிறுத்திட்டானா முடிஞ்சு போச்சு. ஜெலன்ஸ்கி என்ன சூப்பர்மேனா மாரியா யுத்தத்த நடத்துவாரு? ஆனா அந்த கருமத்த பண்ண மாட்டாய்ங்க. இப்ப அந்த திசைய நோக்கி கூட அமெரிக்கா பாக்க தயாரா இல்ல. அவர்கள் கவனம் பூரா ஈரான்ல தான் இருக்கு. ஈரான்ல இப்படி சம்பவம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆன உடனே சீன பையன் இப்ப ஏகபோக குஷியில இருக்கான். ஆஹா! இவனுங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திரலாமாட்டுக்கே. நம்மள ஊருக்குள்ள பொம்மைய வச்சிருக்கோம்னாய்ங்க. ஏறக்குறைய அவனுங்களும் பொம்மைய தான்ப்பா வச்சிருக்காய்ங்க. அப்படின்னு அவன் ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். குளோபல் டைம்ஸ்ல அவன் வாசிக்காத விதமே தெரியல தெரியுமா? இது பூரா ட்ரம்ப சுத்தும்போது, அவரு ஏன்டா உக்ரைன் யுத்தத்த சுத்தப் போறாரு அப்படிங்கிறதுதான். அதனால அமெரிக்காவே சொல்லிருச்சு, எங்களோட முதன்மையான எதிரி அமெரிக்காவும் இல்ல, உக்ரைனும் இல்ல. இந்த வீணா போன ஐரோப்பா தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்கு. ரஷ்யாவ பொறுத்தவரையும் டக்கு டக்குன்னு கூடுவார்கள், முடிவெடுப்பார்கள். இவன் தான் நம்பர் 1 எதிரி அப்படின்னு அறிவிப்பார்கள். அமெரிக்காவும் அதே வேலைதான். ஒண்ணு அறிவிக்கிறக்கு ஒட்டுமொத்த ஊர்லயும் கையெழுத்து வாங்கிட்டு வா. கையெழுத்து வாங்கி 3 நாள் டிபேட்டு, 6 நாள் டிபேட்டு, நடு நைட்ல அறிவிச்சு கடைசியில அது புண்ணியம் இல்லாம போயிரும். ஏன்டா அப்படின்னு கேட்டா, எங்கிட்டோ ஒரு பக்கம் போய் கட்டைய குடுத்து ஆர்டர வாங்கிட்டு வந்துருவாய்ங்க. ஆனா அமெரிக்கா, ரஷ்யால அந்த பஞ்சாயத்தே கிடையாது. அவர்கள் கூடி முடிவெடுத்து அறிவிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ரஷ்யாவோட எதிரி ஐரோப்பான்னு ஆயிப்போச்சு. சரி, அவன் எதிரி ஐரோப்பான்னு சொன்னனால என்ன வெத்தலையில மை போட்ட மாரி இந்த பக்கம் சரிஞ்சு போயிருமாடா அப்படின்னு கேட்டா, இனிமே உளவுத்துறைகள் வேலையை இறங்கி செய்யும். அரசியல் ரீதியாவும் செய்வார்கள். ஆட்கள தூக்கறதுலயும் செய்வார்கள். இந்த மாரி ஏகபோக கெடுபிடிகள ஐரோப்பா பார்க்க வேண்டியது வரும். என்ன ஒரு பிரச்சனை ஐரோப்பாவுக்குன்னா, இதெல்லாம் ரஷ்யாவுக்குள்ள இருந்து செய்யப் போறாங்களா? உக்ரைனுக்குள்ள இருந்து செய்யப் போறாங்களா? அப்படிங்கிறது தான். தூரம் குறையும்போது தாக்கம் அதிகமா இருக்கும்ல. அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ஒரு பக்கம் ஐரோப்பாவை எதிரியா அறிவிச்சு, இன்னொரு பக்கம் உக்ரைனோட முக்கியமான நகரம் குப்பியான்ஸ். ரொம்ப காலமா யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏலே மொத்த உக்ரைன்லயும் கொள்ள காலம் யுத்தம் நடக்குது. அப்படின்னு கீழ வந்து சொல்லக்கூடாது. யுத்தங்கள் அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கும். அது எப்ப ஸ்டாப் ஆகும்? 2 பிளேயர்களும் டயர்ட் ஆனா தான் ஸ்டாப் ஆகும். யுத்தத்துல இருக்கிற யாரும் டயர்டே ஆகப் போறதில்ல. ஏன்னா யுத்த வெறி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த வெறி தணியறதுக்கெல்லாம் கொள்ள நாட்கள் ஆகும். யாரா இருந்தாலும் சரி. அடி குடுக்குறவனும் சரி, அடி வாங்குறவனும் சரி. ஏன் அப்படின்னா, அடிப்படையில இது வாழ்வா சாவாங்கிற அந்த களத்துக்குள்ள மூவ் ஆனதுக்கப்புறம் நடுவுல ஒண்ணும் கிடையாது. அப்ப வெற்றி ஒன்றே குறிக்கோள். ஆனா இதெல்லாம் உண்மையா நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு, விலை போய் நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டா, பொருந்தி தொலையாது. ஆனா என்ன பண்றது? பொருந்துற மாரியே நடிச்சுக்கிட்டு அவன் யாரு? உக்ரைன் யுத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அதுபடி போய் தானே ஆகும். இப்படிப்பட்ட நிலைமையில தான் குப்பியான்ஸோட இறுதி பகுதி. அந்த பகுதிய பிரேக் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாரி குப்பியான்ஸ்குள்ள நுழைஞ்சிரலாம். குப்பியான்ஸோட சென்டர் பகுதிக்குள்ள நுழைஞ்சிரலாம். குப்பியான்ஸ்குள்ள நுழைஞ்சலாம் ஏறக்குறைய 4 1/2 மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இப்ப அந்த சென்டர் பகுதிக்குள்ள நுழையறக்காக ஸ்பெஷல் யூனிட் ஒரு 4500 பேர நிறுத்தி வச்சு தான் சண்டைய போட்டுக்கிட்டு இருந்திருக்காய்ங்க. 4500 பேருக்கும் ரஷ்ய படைகள் டிக்கெட்ட குடுத்து குப்பியான்ஸ்குள்ள நுழையப் போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. நுழைஞ்ச உடனே என்ன நடுப்பகுதியில இருந்து கொடி ஏத்தி குப்பியான்ஸ் விழுந்ததுன்பாய்ங்க. வழக்கம் போல ஜெலன்ஸ்கி விழுகலேம்பாரு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு, ஆமா நாங்க படைகள காப்பாத்துறதுக்காக பின்வாங்கினோம் அப்படிம்பாரு. ஏலே விழுந்துச்சா விழுகலையான்னு சொல்லு. நீ பின்னாடி போறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்குள்ள இன்னொரு நகரத்தோட நடுப்பகுதிக்குள்ள போயிருவாய்ங்க. இந்த ஆள் கூச்சமே இல்லாம திருப்பி அதே பதில திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்து போட்டுருவாரு. அப்புறம் சாவகாசமா 10 நாள் கழிச்சு, குப்பியான்ஸ இழந்துட்டோம். அத மீட்கறக்கு உதவி செய்யுங்க. ஆயுதங்கள் குடுங்க. இந்தியா கண்டிங்க. எது குப்பியான்ஸ்ல ரஷ்ய கொடி பறக்குதுக்கு நாங்க ஏன்பா கண்டிக்கணும்? அப்படிங்கிற மாரி நம்ம திருப்பி கேட்டு தொலைய வேண்டியதா இருக்கு. இதே தான் 3 வருஷமா ஓட்டிட்டாய்ங்க. இனி வரப்போற நாட்களுக்கும் ஓட்டுவார்கள். என்ன அது ஒரே படமா இல்லாம நாட்கள் நகர நகர உக்ரைனோட பல பகுதிகள பிடிக்கிறார்கள். அதுல இப்ப குப்பியான்ஸ் வந்து நிக்குது. வழக்கம் போல பெரிய அளவுல யூனிட் காலியாகுற மாரி, இந்த பகுதியில இறுதி என்ட்ரி பாயிண்ட்ட காவ காத்துக்கிட்டு இருந்த
4500 பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய இலக்கு. பெரிய எண்ணிக்கை. அதுக்கு ரஷ்ய ராணுவம் டிக்கெட் கிழிச்சு குடுத்துருது. நமக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளவு பெரிய யூனிட்ட ஒரு பகுதிய பாதுகாக்கலாம் ஜெலன்ஸ்கி வச்சுக்கவே மாட்டாரே! இவரு கொண்டு போய் தேவையில்லாத வேல, தேவையில்லாத மைலேஜ்ங்கிற மாரி பகுதிகள்ல தானே இறக்கி விடுவாரு அப்படின்னு கேட்டா, என்னமோ அதிசயமா விட்டுருக்கான் விடுங்களேன்ப்பா அப்படிங்கிறார்கள். குப்பியான்ஸ் விழுகுது. மிக விரைவில் விழுகுது அப்படிங்கிறதான். என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் உடைச்சு போயிட்டார்கள். கொடிய ஏத்த வேண்டியது தான் வேல. கொடிய பறக்க விட்டோனே நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.